acid. Acid electron pair. Acid electron pair is called Lewis acid. The electron pair தான் நம்ம என்ன சொல்றோம்னா central metal atom. Central metal atom அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதெல்லாம் எப்படி பார்க்கலாம். Then என்ன செய்றோம் அப்படின்னா Lewis base. Lewis base அப்படின்னு சொல்லும்போது donate electron pair. Pair na electron 2 electron. So donate electron. இதுதான் நம்ம என்ன சொல்றோம் ligand அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ ஒரு மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் ஒரு லிகாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தன்னிடம் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் நம்ம வந்து இதுக்கு டொனேட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா வரக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம், என்ன பாண்டு, கோஆர்டினேட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த கோஆர்டினேட் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு நம்மளுடைய என்னெல்லாம் இருக்கணும், என்ன டைப்ல இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட். டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்றோம் அப்படின்னா சிம்பிள் கேட்டையான், காம்ப்ளெக்ஸ் அயனியான். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கே இருக்குனாங்க ஒரு மைனஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டா பார்க்கலாம். தென் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் கேட்டையான், சிம்பிள் அயனியான் இப்படி வரலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சால்ட் எழுதணும் அப்படின்னா பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னு ஒரு சால்ட் எழுதும், KCl அப்படின்னு சொல்லி K+Cl- அப்படின்னா அப்போ இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் எழுதும் போது இது பிளஸ் ஆகவும் ஒரு இதுக்கு Cl இதுன்னு ஒரு மைனஸ் அயனியான், நம்ம சிம்பிள் அயனியான் ஏதாவது எடுத்துக்கலாம். அப்படி சிம்பிள் அயனியான். தேர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் and complex anion. அப்படின்னா நம்ம இப்படி எழுதும்போது காம்ப்ளெக்ஸ் கேட்டையான், காம்ப்ளெக்ஸ் இருக்கு அனியான் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் and anion. அப்ப இந்த டைப்ல நமக்கு வந்து இருக்கு காம்பவுண்ட் இருக்கலாம். ஆர் நியூட்ரல், நார்மலா இது நியூட்ரல் தான், எந்த சார்ஜுமே இல்லாமலும் நினைச்சலாம் இப்படி நமக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் கிடைக்கலாம். இந்த காம்பவுண்ட் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்ப்போம். 4 டைப்பா நம்ம பார்ப்போம். இந்த காம்பவுண்ட்ல நார்மலா 3 டைப் தான். இந்த காம்பவுண்ட் ஃபுல்லாவே எந்த சார்ஜும் வராமல் வரலாம். எஸ், இப்ப இதுல இருக்கக்கூடியது அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடியதுல இருக்கலாம் ஒரு மெட்டல், சென்ட்ரல் மெட்டல் சொல்றோம், சென்ட்ரல் மெட்டலும் லிகாண்டும் இருக்கும். அப்ப இதுக்கு பேர் நம்ம அரே போட்டு எழுதுறோம். அரே அப்படின்னு சொன்னா நமக்கு கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். இதை சொல்றோம் கோஆர்டினேஷன் ஸ்பியர். அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் கண்டெய்னிங் மெட்டல் அண்ட் ligand. மெட்டல் ligand யாரு சொன்னோம், சென்ட்ரல் மெட்டல்ல அசட் எலக்ட்ரான் பேர், ஒன் இதுக்கு டொனேட் எலக்ட்ரான் பேர். நார்மலா நம்ம வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்கு, எஸ் பி பிளாக் எலிமெண்ட்டும் நம்ம வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணலாம். அதை விட பெட்டரா யார் இருக்கா, டி ஆர்பிட்டல். ஏன் வேக்கண்ட் ஆர்பிட்டல் அதிகமா இருக்கு, அதனால தான் இதுக்கு டி எடுக்கிறோம். இதுல நமக்கு அட்டாம் நம்பர் 21 ல இருந்து 30 தெரிஞ்ச எலிமெண்ட்ல நமக்கு வந்து இதுக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் யாரெல்லாம் ஃபார்ம் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுல வந்து அப்ப இந்த சென்ட்ரல் மெட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எழுதும் போது FeCO_Cr. சரியா, இது வந்து மேஜரா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் மட்டும் எழுதிருக்கோம். இதோட ஆக்சிடேஷன் நம்பர், கார்பன் ஆக்சிடேஷன் நம்பர் எழுதுறோம். நம்ம கண்டுபிடிக்கும் போது எக்ஸ்போர்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். சோ இதுக்கு வந்து +3. இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லும் போது எத்தனை வரலாம் அப்படின்னா 6 வரலாம். ஓகே, 6 வரலாம், 4 வரலாம். நம்ம வந்து காமனா யூஸ் பண்ணது 6 வச்சு யூஸ் பண்றோம். தென் எழுதிருக்கோம் நிக்கல் அண்ட் காப்பர் ஆர் பிளாட்டினம். சரியா யூஸ் பண்ணலாம். ஜெனரலா +2 ஆக்சிடேஷன் நம்பர். இதுக்கு வந்து இதெல்லாம் கோஆர்டினேஷன் நம்பர் இதெல்லாம் 4 வரலாம். 6 வந்துட்டா நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்டாகெட்ரல் சொல்லுவோம். 4 தான் சொல்லி டெட்ராகெட்ரல் சொல்லுவோம். சரியா, நெக்ஸ்ட் சில்வர். இப்போ இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் 2 வச்சு எழுதிடலாம். இது யாருக்கு, சென்ட்ரல் மெட்டல். சரிதானா. தென் என்ன செய்யணும் அப்படின்னா லிகாண்ட் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப லிகாண்ட் அப்படின்னு சொல்லும்போது வாட் இஸ் லிகாண்ட், அந்த லத்தீன் வேர்ட்ல இதை 2 பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனா. லத்தீன் வேர்ட்ல எந்திருக்கு 2 எந்திருக்கு பை யாருடைய கம்பைன் பண்ணக்கூடியதான் லிகாண்ட் அப்படின்னு சொல்றோம்.
இப்போ இந்த லிகாண்ட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணா பிரிக்கிறவங்க. இந்த லிகாண்ட எத்தனை பிரிக்கும்? இப்போ மூணா பிரிக்கும். எப்படிலாம் பார்த்தோம்னா பாசிட்டிவ் லிகாண்ட். பாசிட்டிவ் என்னது? கேட்டையான் லிகாண்ட். பாசிட்டிவ் அதான் கேட்டையான், கேட்டையான் லிகாண்ட். சரிங்களா? இதுல வந்து என்ன சொல்றோம்? நியூட்ரல் லிகாண்ட். இதுல என்ன சொல்றோம்? நெகட்டிவ் லிகாண்ட். நெகட்டிவ் ஆர் ஆனியான். நெகட்டிவ் ஏர் இருக்கு, ஆனியான் அப்படின்னு சொல்லி மூணு பேர்ல சொல்றோம். ஓகே, கேட்டையான் இருக்கு, ஆனியான் அப்படின்னு சொல்லி. இப்போ பாசிட்டிவ் லிகாண்ட்ல நார்மலா நம்ம படிக்கக்கூடியல இப்போ வந்து N3 பிளஸ். சரியா? இது பேர் நார்மலா நம்ம எழுதிருக்கோம் ஹைட்ரசீன் அப்படின்னு சொல்றோம். ஹைட்ரசீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல ஐ எடுத்துட்டு ஐவிஎம் நம்ம நார்மலா இதை நேம் கொடுக்கும்போது எழுதணும். ஐவிஎம் வந்து கம்ப்ளீட் ஆகும்னு பார்த்துக்கணும். இதுல NO பிளஸ்லயும் உண்டு நார்மலா. சரியா? NO பிளஸ் வரலாம், NO2 பிளஸ் வரும். NO2 பிளஸ்னா நைட்ரோனியம். NO2 பிளஸ் வந்துன்னா எழுதிருக்கோம் நாம் நைட்ரோனியம் எப்படி யூஸ் பண்றோம், நைட்ரோனியம். ஓகே, சப்போ நமக்கு வந்து தெரியுது ஹைட்ரசீனியம். நியூட்ரல் லிகாண்ட்ல நாம எழுதிருக்கோம் நியூட்ரல் லிகாண்ட் பார்க்கணும். நியூட்ரல் லிகாண்டுக்கு நாம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அம்மோனியா. அம்மோனியாவை இங்க நேம் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அமைனி கொடுக்க வேண்டிய AMMINE. தென் கைஸ்டுவோ என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் அக்வா. கைஸ்டுவோ என்ன சொல்றோம்? அக்வா அப்படின்னு சொல்றோம். தென் CO கார்போனைல். அதே போல இதுல இருக்கக்கூடிய NO வந்து நியூட்ரல வந்தால் நைட்ரோசில். அதே போல EN எத்திலீன் டையமின், அதான் ஈத்தேன் 1,2 டையமின். சரிங்களா? இது வந்து பைடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, தென் இதுல வரக்கூடியது கிளாசிபிகேஷன் பண்ணும்போது நாம் வந்து ஆனியானுக்கு யார பாக்குறோம் அப்படின்னா நாம் பண்ணக்கூடிய சிம்பிள் ஆனியான். இப்போ வந்து நம்ம 30 எலிமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது யாரில் வந்திருக்கு? இப்போ நைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் எத்தனை? 7 2,5. சரி, அப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எத்தனை எலக்ட்ரான் கெயின் பண்ணும்? 3 எலக்ட்ரான் கெயின் பண்ணும். அப்படி வரக்கூடியது புளூரின், ஆக்சிஜன் அப்படின்னு. அப்போ கேரக்டர் நம்ம எடுத்துட்டு புளூரின், குளோரின், புரோமின், அயோடின். சரியா? CN சயனைட், SO4 சல்பேட். அப்ப இந்த பேர் எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது O வச்சு கம்ப்ளீட் பண்ண. இந்த பேர் எப்படி இருக்கணும்? O. அப்ப இதுக்கு F என்பது எழுதிருக்கோம் புளூரைட் என்பது புளூரிடோ. குளோரின் என்பது எழுதிருக்கோம் குளோரிடோ. புரோமின் என்பது எப்படி மாறும்னா புரோமிடோ. அயோடின் என்பது எப்படி மாறும்னா அயோடைடோ. CN என்பது சயனிடோ. இது வந்து ஆம்பிடென்ட் லிகாண்ட்னால நாம என்ன சொல்லணும்னா போட்டு கப்பா எழுதிக்கணும், C சொல்லணும், ஆம்பிடென்ட் லிகாண்ட். நெக்ஸ்ட் எதுக்கு SO4 என்பதனால எதுக்கு சல்பேட் எழுதிருக்கோம் சல்பேட்டோ. இதே போல கார்பனேட் வந்து நீங்க கார்பனேட்டோ. கார்பனேட் வரும்போது எதுக்கு கார்பனேட்டோ. அப்போ இதோட சார்ஜ் சிங்கிள் மோனோடென்டேட் லிகாண்ட். சரிங்களா? இது மைனஸ், இது 2 மைனஸ், இது 2 மைனஸ். இதை வந்து இதே போல நாம் கார்பனேட், நைட்ரேட் அப்படின்னு சொல்லி ஹைட்ராக்சைடு அப்படின்னா ஹைட்ராக்சைடோ அப்படின்னு நெகட்டிவ் எழுதிக்கலாம். சரியா? இப்போ இந்த இதே போல நாம் என்ன பண்ணிக்கலாம்னா டெண்டன்சிட்டியை வச்சு மோனோடென்டேட், டைடென்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் வந்து டெண்டன்சிட்டியை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா யூனிடென்டேட், bidentate, polydentate. அப்ப யூனிடென்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லாமே இருக்கு. யூனிடென்டேட் இதுல வந்து மட்டும் தான் இருக்கு. இது வந்து இருக்கு பைடென்டேட். பாலிடென்டேட் யார் எக்ஸாம்பிள் அப்படின்னா EDT எக்ஸாம்பிள். பாலிடென்டேட் யார் எக்ஸாம்பிள்? EDT எக்ஸாம்பிள். EDT நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் போடலாம் அப்படின்னா C(2)E3 N(2)H3 ஈத்தேன் டையமின், அதான் பைடென்டேட் லிகாண்ட். இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எடுத்துட்டு நம்ம இதுக்கு பாரு எடுத்துக்கோம் அசிட்டிக் ஆசிட் போடுறோம். அப்ப CH3COOH. இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா நாம் கிடைக்கக்கூடியது எடுத்திருக்கோம் இதுல மைனஸ் சார்ஜ் கிடைக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடியது எங்களுக்கு ஒரு ஹெக்ஸாடென்டேட். என்ன சொல்றோம்?
ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட். ஹெக்ஸாலிகாண்ட்னா எத்தனை பாண்டை பாம்பணும் ஒரு இது வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது. இங்க இருந்து நான் கொண்டு வரலாம் லோன் பேர் ஏற்றலாம் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, இந்த ஆக்சிஜன் இருக்கு. அப்ப நான் 1 இது 1 2 3 4 5 6. அப்ப இது இருக்கு ஹெக்ஸாடென்டேட் சொல்றோம். ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட், ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட். அதே போல இப்ப நம்ம யூனிட் டென்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபார்ம் எண்டுக்கு 1 பாண்ட், ஃபார்ம் எண்டுக்கு 1 பாண்ட் அப்படின்னு சொன்னால் இதுக்கு இதுல இது இதுக்கு 2 பாண்ட் மோர் தென் 2 பாண்ட். ஓகே, அப்போ இந்த பைடென்டேட் யாரு சார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா பைடென்டேட் the ethane diamine NH2 இந்த காம்பவுண்ட் தான் CH2 இன்னைக்கு NH2 இங்க இருக்கக்கூடிய ரெண்டு லோன் பேர் சரியா. அப்ப இதுல இருக்கக்கூடிய பைடென்டேட் லிகாண்ட். அதே இது நாம் ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணது COH. இதுல நாம் ஹைட்ரஜன் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க ஒரு சிங்கிள் இதுக்கு மைனஸ். அப்ப இதை சிம்பிள் எழுதும்போது C2O4 2- சரியா. அதுல OX தந்தாலும் நமக்கு தெரியணும் ஆக்சிலேட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பைடென்டேட் நெகட்டிவ் லிகாண்ட்ல இருக்கக்கூடியது. இது நியூட்ரல் லிகாண்ட். நார்மலா இந்த லிகாண்ட் வந்து இது வந்து நியூட்ரல் லிகாண்ட் சரியா. இது என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு நெகட்டிவ் லிகாண்ட், நெகட்டிவ் பைடென்டேட் ரெண்டு பாண்டை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய லிகாண்ட் சரியா. இதே போல ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஆம்பிடென்டேட் லிகாண்ட் வேற ஒண்ணும் இல்ல, நமக்கு வந்து ஒரே மாலிகுலர் ஃபார்முலா தான் டொனேட் பண்ணக்கூடியது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டொனேட் பண்ணக்கூடிய ஆட்டை மட்டும் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா CN சயனைட். இது கார்பன் வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணிச்சு அப்படின்னா CN. அப்ப என்ன பண்ணணும், இதுக்கு நேம் கொடுக்கும்போது சயனைடோ கப்பா C கொடுக்கணும். C எலக்ட்ரான் டொனேட் பண்ண. இது N வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணுவானால் ஐசோசைனிடோ கப்பார் N அப்படின்னு சொல்லணும். கப்பார் N. சோ இதே போல நாம் NO2 அப்படின்னு சொன்னால் நைட்ரிட்டோ கப்பா N. இப்ப இதே ONO அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நைட்ரிட்டோ என்ன கப்பா O அப்படின்னு சொல்லலாம். கப்பா O அப்படின்னு சொல்லி நாம் காம்பவுண்ட் எழுதி முடிக்கலாம் சரியா. இதே போல SCN எழுதினீங்கன்னா SCN NCS. SCN தயோசைன்டோ, NCS னா இதுக்கு ஐசோதயோசைன்டோ அப்படின்னு சொல்லிடலாம். கப்பா C அப்படின்னு எழுதிடலாம். இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்னிச்சர் காம்பவுண்ட் ஃபார்ம் இருக்கு லூயிஸ் ஆசிட். வாட் இஸ் லூயிஸ் ஆசிட் இருக்கு அசைட் எலக்ட்ரான் பேர் இருக்கும் லூயிஸ் ஆசிட் சொல்றோம். லூயிஸ் பேஸ் என்பது இதுக்கு டொனேட் இருக்கு எலக்ட்ரான் பேர் இருக்கு நம்ம டொனேட் அப்படின்னு சொல்லும்போது லிகாண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப யாருக்கும் இடையில இருக்கும் ஒரு மெட்டலுக்கும் லிகாண்ட். அப்ப லிகாண்ட் வந்து இதுக்கும் எலக்ட்ரான் பேரை இதுக்கு டொனேட் பண்ணுது. அப்ப மெட்டல் அண்ட் இதுக்கு லிகாண்ட். அப்ப இதோட டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் 3 டைப் ஆஃப் பிரிக்கிறோம். என்னது காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் கேட்டையான், காம்ப்ளெக்ஸ் அனியான். அப்ப பிளஸ் ஒரு மைனஸ் காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் சிம்பிள் அனியான், காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் இதுக்கு காம்ப்ளெக்ஸ் அனியான். பிரிக்கும் போது இதுக்கு ஒரு மெட்டல் இருக்கு லிகாண்ட் இருக்கு மெட்டல் லிகாண்ட். இதனுடைய டைப்ல நமக்கு வந்து இருக்கக்கூடியதுல இதுக்கெல்லாம் டி பிளாக் யூனிட்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டி மெட்டலும் எஃப்ல இருக்கக்கூடிய 22 நம்ம நார்மலா இதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுல யூஸ் பண்ணக்கூடியது நம்ம ஒரு காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 5 காம்பவுண்ட் யூஸ் பண்ணிக்கோம். அப்ப லிகாண்ட்ல இருக்கக்கூடியதுல எனக்கு பாசிட்டிவ், நியூட்ரல், நெகட்டிவ். இந்த நெகட்டிவ்ல ஒரு டென்டேட் வந்தால் ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணால் இதுக்கு மோனோ டென்டேட் ஆர் யூனிட் டென்டேட். ரெண்டு பாண்டை ஃபார்ம் பண்ணக்கூடியது காம்பவுண்டாக எடுத்துருக்கோம். நியூட்ரல் காம்பவுண்டாக இருக்கக்கூடிய இதற்கு ஈத்தேன் 1,2 டையமின் ஈத்தேன் ஆர் எத்திலீன் டையமின். ஈத்தேன் 1,2 டையமின் ஆர் எத்திலீன் டையமின். இன்னொரு எக்ஸாம்பிளாக நாம் இதுக்கு ஆக்சிலேட்டோ அப்படின்னு சொல்லும்போது O4 2- இதுக்கு OX. ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லும்போது
ரெண்டு பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஒரே லிகாண்ட் ரெண்டு விதமாக. கார்பன் நைட்ரஜன், கார்பன் வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் சைனடோ கப்பா சின்னு சொல்றோம். நைட்ரஜன் எலக்ட்ரான் டொனேட் பண்ணிச்சுன்னா ஐசோ சைனடோ கப்பா எல்னு சொல்றோம். NO2 ONO. சரியா? ஓகே, தேங்க்யூ.